வீட்டில் அமைதியே இல்லையா? காரணமே நமது வீட்டு வாசற்படிதானா? வீட்டுக்குள் நுழையும் போதெல்லாம் நாம முதல்ல கடந்து செல்ற அந்த வாசற்படி சாதாரண கல் துண்டு இல்ல. அது வீட்டுக்குள்ள வரும் எல்லா சக்திகளும் முதல்ல தொட்டு செல்லும் ஒரு இடம். வெளியிலிருந்து வரும் நல்ல அதிர்வுகளும் சில நேரங்கள்ல தேவையில்லாத காற்றோட்டங்களும் முதல்ல தங்கும் நுழைவு வாயில் மையம் இதுதான். இந்த இடத்துல நீண்ட நேரம் அமர்றது நம்மால கவனிக்க முடியாத வகையில வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக்கும் ஒரு காரணமா மாறுதுன்றதால தான் வாசற்படியில் உட்காராதேன்னு முன்னோர்கள் எச்சரிச்சிருந்தாங்க. வாஸ்து நம்பிக்கைகளின்படி வாசற்படின்றது வீட்டின் சக்தி ஓட்டம் சீராக நகர வேண்டிய மிக முக்கியமான இடம். இங்க அமர்ந்தா வீட்டுக்குள்ள நுழைய வேண்டிய நல்ல அதிர்வுகள் தடைப்பட்டு நிற்கும்னு நம்பப்படுது. இதோட விளைவா பணவரவு மெதுவா குறைகிறது, வேலை வாய்ப்புகள்ல தாமதம், முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்காத உணர்வு போன்றவற்றை தோன்ற ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இதுதான். தெளிவாக தெரியாவிட்டாலும் வீட்டின் சக்தி சமநிலை குலைந்து இதற்கு அடிப்படையாயிருக்கலாம். இந்த பழக்கம் நம்முடைய மனநிலையையும் மெதுவா மாற்றும். வாசற்படியில் அமர்வது மனதுக்குள்ள முன்னே செல்லும் பாதையை மறைக்கும் ஒரு சின்னமா மாறுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால முடிவெடுப்பதில் குழப்பம், தன்னம்பிக்கை குறைவு, சின்ன சின்ன மனசோர்வுகள் போன்றவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்ன செஞ்சாலும் சரியா மேலேயேன்ற உணர்வு தான் இதன் வெளிப்பாடா கூட இருக்கலாம். உடல் நல்லதற்கும் இது நல்லதல்ல. வாசற்படி பகுதி வெளிக்காற்று நேரடியா வீட்டுக்குள்ள நுழைய இடம் என்றதால அங்கு தூசி, ஈரப்பதம், குளிர்காற்று போன்றவை அதிகமா இருக்கும். அந்த இடத்துல அடிக்கடி அமர்ந்தா சளி, இரும்பல், தலைவலி, மூட்டு வலி, உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமா இருக்கும். குறிப்பா குழந்தைங்க மற்றும் வயதானவங்க அந்த இடத்துல அமர்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். வாசற்படியில் அமர்வது வீட்டின் அமைதியையும் பாதிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன சண்டைகள், மனக்கசப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வீட்டில் ஏதோ அமைதி குறைந்து விட்டதுன்னு தோன்றும். பல வீடுகள்ல இந்த ஒரு பழக்கம் அடிப்படை காரணமா இருக்கக்கூடும். இதற்கான தீர்வு மிகவும் எளிமையானது. வாசற்படியை எப்போதும் சுத்தமா வச்சுக்கணும். அந்த இடத்துல அமர்வதையும் பொருட்களை குவிப்பதையும் தடுக்கணும். தினமும் காலையில ஒரு சிறிய கோலம் போடுறது, வாரத்துல ஒரு நாள் மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்யறது போன்றவை வீட்டுக்குள்ள நல்ல சக்தி ஓட்டத்தை மீண்டும் சீராக்கும்னு நம்பப்படுது. இந்த ஒரு சிறிய மாற்றம் கூட வாழ்க்கையில மெதுவா ஆனா உறுதியான நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். முன்னேற்றம், மன அமைதி, குடும்ப ஒற்றுமை போன்றவை மெதுவாக திரும்ப தொடங்கும். அதனால இனிமே வாசற்படிய ஒரு சாதாரண கல்லுன்னு நினைக்காம வீட்டின் சக்தி மையமாக கருதி மதிச்சு நடக்கிறதே சிறந்தது.